நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நன்மைக்காக வேண்டி குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில், தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில், தொழக்கூடிய விஷயத்தில், மார்க்க பணிகள் செய்யக்கூடிய விஷயத்தில் பார்த்து போட்டி போடணும். சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டிட்டாங்க, சொந்த வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, இதையே பார்க்குறோம், இதையே முறையிடுறோம். இது மட்டுமே நம்ம சிந்தனையில் இருக்கு. அவன் நீங்கள் தான் இருக்கிறீங்களே, நீ தான் இருக்கிறேன், அவனைப்பாரு இவனைப்பாரு என்ன செஞ்சா, என்னென்னமோ வழியில் போய் என்னமோ செஞ்சால் சரி போயிடணும் என்பது மட்டுமே நம்மளோட மனநிலையாக இருக்கே தவிர, நல்லா குர்ஆன் ஓதுறாங்க, ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க, எந்த நேரம் குர்ஆன் ஓதுறாங்க, எங்கே அவங்கள பார்த்து போட்டி போடுறோம், எங்கே அவங்கள பார்த்து நம்ம அந்த விஷயத்தில் பொறாமப்படுறோம். கல்வியில் மேம்பட்டு செல்கிறார்கள், இபாதத்துடைய விஷயத்தில் மேம்பட்டு செல்கிறார்கள், ஜமாத்தை விடாமல் ஒரு சகோதரர் தொழுகிறார், இப்படி எத்தனை பேர் நம்ம முகல்ல இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம என்னைக்கு போட்டி போட்டோம்? தஹஜ்ஜத் விடாமல் தொடரக்கூடிய எத்தனை நண்பர்கள் நமக்கு தெரியும், அவங்கள பார்த்து என்றைக்கு நம்ம போட்டி போட்டோம்? நன்மையான விஷயங்கள் முந்தக்கூடிய எத்தனையோ சகோதரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து என்றைக்கு நம்ம போட்டி பார்த்தோம்? நம்மளுடைய ஃபோக்கஸ் சிந்தனை எல்லாமே துனியாவிலே இருக்குது. காசு, பணம், பதவி, நம்மளுடைய பொருளாதாரம், இதில் மட்டுமே நம்ம சிந்தனை வச்சுக்கிட்டு இதில் மட்டும் போட்டி போகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முதல் ஹதீஸை நான் நினைப்படுத்துகிறேன். இவ்வாறு போட்டி போட்டு நீங்கள் அழிவதை நான் அஞ்சுகிறேன். ஆக நான் ஏழ்மையை பயப்படவில்லை, செல்வ நிலையில் நீங்கள் போட்டி போடுவதை அஞ்சுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்நிலையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து மறுமைக்காக வேண்டி அந்த சிந்தனையோடு, அந்த கண்ணோட்டத்தோடு பிறரை நாம் அணுகி பார்த்து அந்த விஷயத்தில் போட்டி போட்டு அவர்களிடமிருந்து நல்ல உதாரணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.